அதனைத் தொடர்ந்து சமூக சீர்திருத்தங்கள். விளக்கம். தமிழ் நாவல்கள் சமூகத்தில் நிலவும் அவலங்களையும் சாதி மத வேறுபாடுகளையும் துல்லியமாக வெளிக்கொண்டு வருகின்றன. இதன் மூலம் வாசகர்கள் சமூகத்தில் மாற்றத்தை உணரக்கூடியவர்களாக மாறுகின்றனர். உதாரணம்: ஜெயகாந்தனின் ஒரு மனைவியின் கதை சமூகத்தில் பெண்களின் சுதந்திரமும் ஆணாதிக்கத்துக்கு எதிரான நிலைப்பாடும் பேசப்பட்டது. இது நேரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் எழுத்தாக அமைந்தது. மேலும் வரலாற்று விழிப்புணர்வு. விளக்கம். வரலாற்று நாவல்கள் பழங்காலத்தின் பெருமைகளை மட்டும் அல்லாமல் சமுதாயத்தில் நிகழ்ந்த உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருகின்றன. வாசகர்களுக்கு தமிழர் வரலாற்றின் திடமான அடித்தளத்தை புரிய வைக்கின்றன. உதாரணம்: சண்டில்யன் என்பவர் எழுதிய யவன ராணி நாவல் தமிழர் கடல் சார்ந்த வரலாற்றை சுவாரஸ்யமான முறையில் விளக்குகிறது. தொடர்ந்து தொழில்நுட்பமும் நாவல்களும். விளக்கம். சமகாலத்தில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் தமிழ் துறையில் நாவல்களாக வெளிப்பட்டுள்ளன. இது அறிவியல் விஷயங்களை சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறது. உதாரணம்: சுஜாதாவின் என் இனிய இயந்திரா நாவல் செயற்கை நுண்ணறிவுக்கும் மனித உறவுகளுக்கும் இடையேயான சிக்கல்களை கற்பனையாக வெளிப்படுத்தியது. இதைத் தவிர தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நாவல்களின் பங்கு. விளக்கம். தமிழ் நாவல்கள் மொழியின் வளங்களை, புதுமையான சொற்களை, அழகிய விவரணைகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றன. இது தமிழ் எழுத்துப் பண்புக்கு உயர்வு கொண்டு வருகிறது. உதாரணம்: புதுமைப்பித்தனின் தோப்பில் மானி நாவல் அடுக்குமாடி வாழ்வியல் பரிதாபங்களையும் மொழியின் செறிவையும் சித்தரிக்கிறது.